இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தேன். நான் இது வந்து ஒரு கம்பெனி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்து 1 லேக்லேருந்து இவங்க 1 லேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னும் நிறைய கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 5 லேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் லோவஸ்ட் ப்ரைஸ்லேருந்து கொடுக்க முடியாது. இப்போது நான் என்னோட தமிழில் பார்த்தீங்கன்னா 10,000 தான் போட்டிருப்பேன். பட் அதே 10,000 வந்து கம்பெனியில் வந்து அவங்க கொடுக்க முடியாது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து நிறையா எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கணும், அப்புறம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கிறனால தான் அவங்களால வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே 1 லேக்லேருந்து அவங்க இது பண்ணுறாங்க. பட் நம்மளுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் கிடையாது. இப்போது நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியுது. அதனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இப்போ இந்த கம்பெனி 1 லேக் போட்டிருக்காங்க. பட் நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ 50,000 பண்ணுறாங்க. இப்போ இந்த வீடியோ போட்டது வந்து மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நான் இதை பற்றி வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். பட் வந்து இப்போ வந்து என்ன முன்னாடிலாம் நம்ம வந்து மேனுவல் கோடு போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து நான் இன்னும் ப்ரைஸை வந்து கம்மி பண்ணதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 10,000 போட்டிருப்பேன். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஐ டூல்ஸ் வந்ததுனால வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இதில் காட்டுறேன். ஸோ ஏஐ டூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும், கோடு எல்லாமே வந்து நமக்கு அதுவே கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு முன்னாடிலாம் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 மாதம் அந்த மாதிரி ஆகும். பட் இப்போ ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறதா இருந்தால் நம்ம ஒரு 10 to 20 டேஸில் நம்ம பண்ணிடலாம். ஸோ பாதிக்கு பாதி அது என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், அஃபோர்டபுள் ப்ரைஸ்டே பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் இந்த உங்களுக்கு டெமோ ஒன்ஸ் காமிச்சிக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு ப்ராஜெக்ட் தான். இது நம்ம கிளைண்ட்டோட வெப்சைட் தான் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சோர்ஸ் கோடு வந்து என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் கிடச்சிரும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ரீசனுக்காக தான் என்ன பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு அஃபோர்டபுளாக கொடுக்க முடியுது. கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக தான் கொடுக்குறாங்க. பட் வந்து அவங்களுக்கு எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணி அவங்க இது பண்ணுறதுனால ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்காங்க. ஸோ நம்ம கம்பெனிக்கும் நம்மளையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம இதில் வந்து நீங்கள் ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட வெப்சைட்டு. அண்ட் இதில் வந்து ஆல்ரெடி நான் கமர்ஷியல் ப்ராஜெக்ட் பண்ணது அதோட வீடியோஸ் எல்லாமே நான் அதில் உங்களுக்கு போட்டிருப்பேன். இதில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இதுலேயே வந்து என்னோட வெப்சைட், நான் பண்ணி கொடுத்த வெப்சைட்டோட கிளைண்ட்டோட இந்த இது எல்லாமே இருக்கும். அப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோரில் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இப்போது ஸோ இதில் போட்டிருக்க வீடியோஸ்க்கு எல்லாமே லிங்க் இதுலேயும் இருக்கும். உங்களுக்கு இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆப் ஸ்டோர்லேயே உங்களுக்கு அது இருக்கும். நம்மளோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 அக்கௌண்ட் இருக்குது. ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் வந்து நம்மளுக்கு 5-6 ஆப் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் உள்ளது. ஸோ உங்களுக்கு சிமிலராக உங்களுக்கு ஏதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஆப் தேவைப்படுது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் தான் என்னோட நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ ப்ரைஸ் வந்து 10,000 வந்து 10,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சின்ன ஆப் அப்படின்னா வந்து நீங்கள் 10,000 பண்ணிக்கலாம். பட் எல்லா ஆப்புமே 10,000 பண்ண முடியாது. இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து இந்த கார் வாஷ் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. பட் அவங்களுக்கு நான் கொடுத்துருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆண்ட்ராய்டுக்கு ஐஓஎஸ்க்கும் வந்து நான் அவங்களுக்கு 35,000 கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க ஹூராங்கிற ஒரு ஆப் வந்து ரெஃபரன்ஸ்க்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆப். இதில் வந்து ஃபீச்சர்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. யூஏ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஆப் வந்து நம்ம 10,000 பண்ணும்போது நம்ம வந்து ஒரு குவாலிட்டியான அவுட்புட் வந்து கொடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஆப்லாம் நீங்கள் கம்பெனியில் போனீங்கன்னா 3 to 4 lakhs வாங்குவாங்க. பட் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 35 தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.